கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். மிஷனரி வாழ்க்கை வரலாறு பகுதியில் இன்று நாம் காணப்போவது செயின்ட் பொனிஃபஸ். செயின்ட் பொனிஃபஸ் கிபி 680 டெவன்சையரில் கிரிட்டன் என்ற ஊரில் பிறந்தார். இவர் தம் இளம் பருவத்திலேயே கடவுள் மீது பற்று உடையவராய் விளங்கினார். துறவு பூண்டு தூய வாழ்க்கையை நடத்தி வரும் பக்தர்கள் கடவுளை பற்றி பேசுவதை கேட்பதில் மிகவும் விருப்பம் கொண்டிருந்தார். நாடோடிகளாக திரிந்து கடவுளை குறித்தும் அவருடைய அன்பை குறித்தும் சொற்பொழிவு செய்து வரும் பக்தர்கள் கூட்டத்தார் ஒருமுறை இவர் வீட்டிற்கு வந்திருந்தனர். அப்பொழுது இவர் தம் வாழ்நாளை தேவனுடைய பணியிலேயே கழிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார். இவருடைய தந்தையார் தம் மகனுடைய தீர்மானத்தை மாற்ற பல வழிகளை கையாண்டார். அவை பயன்படாமல் போகவே அவர் தம் மகனை எக்ஸிட்டர் என்னுமிடத்தில் உள்ள ஆசிரமத்திற்கு அனுப்பினார். அப்பொழுது பொனிஃபஸுக்கு வயது 13. ஆசிரம வாழ்க்கை மிக கடினமானது. எனினும் செயின்ட் பொனிஃபஸுக்கு பிரியமாயிருந்தது. இவருக்கு வேத ஆராய்ச்சியிலும் தியானத்திலும் ஈடுபட ஓய்வு கிடைத்தது. இவ்வாறு எக்ஸிடரில் சில ஆண்டுகள் இருந்து வந்ததில் வரலாற்றிலும் வேத அறிவிலும் சொற்பொழிவிலும் இவர் நல்ல தேர்ச்சி பெற்றார். பின்னர் அங்கிருந்து வின்செஸ்டர் நகரத்திற்கு போதக ஆசிரியராக அனுப்பப்பட்டார். தம் 30ஆம் வயதில் குருவாக நியமனம் செய்யப்பட்டார். இவருடைய பரந்த அறிவையும் சொல் வன்மையையும் தூய வாழ்க்கையும் பற்றி கத்தர்புரி அத்தியட்சர் கேள்விப்பட்டார். சுற்றுப்புறங்களில் உள்ள வேத குழுக்களுக்கும் பாடசாலைகளுக்கும் இவரை அழைத்தனர். இவர் சென்ற இடமெல்லாம் சிறப்பே பெற்றார். இவர் பணியை எல்லோரும் போற்றினார்கள். தேவனை பற்றியும் கிறிஸ்து மூலமாய் அவர் வெளிப்படுத்திய அன்பை பற்றியும் அறியாத நாடுகளுக்கு தாம் சென்று அந்த நாடுகளில் தம் நாதரை பற்றி பிரசங்கிக்க வேண்டும் என்ற இவருடைய நீண்ட நாள் விருப்பம் நிறைவேறும் காலம் வந்தது. கிபி 716 இவர் ஐரோப்பாவுக்கு சென்று உட்ரெச் நாட்டை அடைந்தார். ஆனால் அந்நாட்டு அரசனான ராத்ஃபோர்ட் தன் நாட்டில் நிலவிய குழப்பத்தை கருத்தில் கொண்டு இவரை அந்நாட்டிற்குள் செல்லவிடவில்லை. இங்கிலாந்தில் வின்செஸ்டர் மடாதிபதி ஆபட் அச்சமயம் இறக்கவே பொனிஃபஸ் அப்பதவியில் அமர ஏற்பாடாயிற்று. இயேசுநாதரை அறியாத மக்களிடையே தொண்டு செய்து அவர்களை நம் நாதரண்டை வழிநடத்துவதே தம் குறிக்கோள் என்றும் மடாதிபதி பதவி தமக்கு ஏற்றதல்ல என்றும் இவர் மன்றாடியும் சபையார் இவரை விடவில்லை. மடாதிபதியாக அமர வேண்டும் என்று இவரை வலியுறுத்தினார்கள். ஆனால் இவர் இப்பதவியில் சிறிது காலம்தான் இருந்தார். சிறந்த பக்திமானான வின்செஸ்டர் அத்தியட்சகர் பொனிஃபஸின் நோக்கத்தையும் அவருடைய ஆன்மீக அறிவையும் அறிந்து இவர் மடாதிபதி பதவியிலிருந்து நீங்க அனுமதித்து வேறொருவரை அப்பதவியில் அமர்த்தினார். கிபி 718 பொனிஃபஸ் ரோமாபுரிக்கு சென்று ஜெர்மனியில் கிறிஸ்துவை அறியாத மக்களிடையே பணியாற்ற உத்தரவு பெற்று ஆல்பஸ் மலைகளை கடந்து துருக்கியா நாட்டில் தன் பணியை தொடங்கினார். இவருடைய அரிய தொண்டின் பயனாக ஆயிரக்கணக்கான மக்கள் திருச்சபையில் சேர்ந்தனர். அவர்கள் ஒன்று கூடி ஆராதிக்க பல தேவாலயங்கள் கட்டப்பட்டன. தம் பணியில் பயன் எத்தகையது என்பதை பற்றி அறியவும் தாம் எந்த முறையில் ஸ்தாபனங்களை அமைக்க வேண்டும் என்பதை பற்றி கலந்து ஆலோசனை செய்யவும் கிபி 738 இவர் ரோமாபுரிக்கு சென்றார். இவருடைய பணியை எல்லோரும் போற்றினார்கள். பொனிஃபஸ் பல ஆலயங்களை கட்டினதோடு ஆர்ஃபோர்ட் என்னுமிடத்தில் ஒரு ஆசிரமத்தையும் நிறுவினார். அந்நாட்டில் உள்ள அலுவல்களை மேற்பார்வையிட அத்தியட்சர் குரு ஒருவர் போதாதென்று அறிந்து இவர் மேலும் 3 குருமார் பதவிகளை ஏற்படுத்தினார். மெர்சியா நாட்டு அரசன் அக்காலத்தில் இழிவான வாழ்க்கை நடத்தி வருவதை பற்றி கேள்விப்பட்டு அவருக்கு அறிவு புகட்டி ஒரு கடிதம் எழுதினார். பல சபைகளை ஏற்படுத்தினபடியால் அவைகளை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு பொனிஃபஸுக்கு பெரும் சுமையாக இருந்தது. ஆகவே இங்கிலாந்து நாட்டில் உள்ள அத்தியட்சர்கள் குருக்கள் முதலானவர்களுக்கு கடிதங்கள் எழுதி தமக்காகவும் தம் சபைகளுக்காகவும் இடைவிடாமல் செபிக்கும்படி வேண்டினார். அக்கடிதங்கள் இவருடைய ஆழ்ந்த தேவன் மீது உள்ள பற்றையும் இலகிய மனதையும் தூய்மையான சிந்தையையும் காட்டுகின்றன. எவ்வளவுக்கு தம்மை வெறுத்து ஓய்வின்றி உழைத்தும் இவருக்கு மனநிறைவு ஏற்படவில்லை என்றும் தேவனுடைய பணியிலே தாம் உழைத்தது போதாது என்றும் குணமாக்கப்படாத மக்கள் ஏராளமாக இருக்கின்றனரே அவர்களுக்கு தாம் ரத்தம் சிந்தி பாடுபடவில்லையே என்றும் இவர் அடிக்கடி தன்னையே நொந்து கொள்வார். திருச்சபையின் காரியங்களை சரிவர முடித்து சபையின் முன்னேற்றத்திற்கான திட்டங்களையும் வகுத்த பின் இவர் தம்முடன் வழக்கமாக வரும் பிஷப் குருக்களுடன் கிழக்கு பிரிஸ்லாந்து நாட்டிற்கு சென்றார். அங்கு தொண்டு புரிந்து பலரை கிறிஸ்துவின் அடிமையாக்கிய பின்பு போர்டன் ஆற்றங்கரையில் பரிசுத்த ஆவியின் திருநாளுக்கு முந்திய நாள் தங்கியிருந்தார். சுமார் 50க்கும் மேற்பட்ட தொண்டர்களும் அவருடன் இருந்தனர். இவர் தம் சிறிய கூடாரத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது வாள்களுடன் ஒரு கூட்டம் திடீரென்று வந்து பொனிஃபஸின் கூடாரத்தில் புகுந்து இவருடைய அடியார்கள் இவரை காப்பாற்றும் பொருட்டு அந்த மூர்க்க கூட்டத்தினுடன் சண்டை செய்ய முற்பட்டனர். இவர் அதை தடுத்து அடியார்களுடன் பேசிக் கொண்டிருக்கையில் மூர்க்கர்கள் இவரையும் அடியார்களையும் வாளுக்கு இரையாக்கினார்கள். கிபி 755 ஜூன் மாதம் 5ஆம் தேதி பொனிஃபஸின் ஊனுடல் மறைந்தது என்றாலும் அவர் புகழ் என்றும் மறையாதது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.